பிரைஸ் தி லார்ட். இந்த காலவேளையில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நான் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஆதியாகமம் 25:21. மலடி இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபேக்காள் கற்பந்தரித்தாள். பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்தில் நான் வாசிக்கும்போது ஈசாக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவனாக காணப்பட்டான். ஈசாக்குடைய மனைவியாகிய ரெபேக்காள் பிள்ளை பெறாதபடிக்கு அவள் மலடியாக இருந்தாள். மலடியாக இருந்த தன்னுடைய மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினார் என்று வாசிக்கிறோம். நீ அடுத்த வசனத்தில் வாசித்தா 22ஆம் வசனத்தில் அவள் கற்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருந்தது. இப்படியானா எனக்கு எப்படி என்று சொல்லி ரெபேக்காள் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள் என்று வாசிக்கிறோம். அப்படியானா இந்த தம்பதியினர் 2 பேரும் ஜெபிக்கிறவர்களாக, ஆண்டோருடைய சமூகத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறவர்களாக, ஆண்டோர் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளவர்களாக காணப்பட்டார்கள். ஐயோ, குழந்தை பாக்கியம் இல்லையே என்று சொல்லி வேறு மாற்று வழிகளை அவர்கள் தெரிந்து கொள்ள விரும்பவில்லை. மாற்று வழிகளை அவள் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடும். ஆபிரகாமை குறித்து நான் வாசிக்கும்போது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது ஆபிரகாமுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய சந்ததியார் இந்த தேசத்தை, கானான் தேசத்தை சுதந்தரிப்பார்கள் என்று. ஆனால் அந்த ஆபிரகாமுக்கு 85 வயது வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதபடினாலே ஆதியாகமம் 15:3 வாசிக்கிறோம். ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து கேட்கிற, ஆண்டவரே எனக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாத இருக்கிறேனே. என்னுடைய வீட்டில் உள்ள வேலைக்காரன எலியேசர் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கிறாரே, எனக்கு நீர் என்ன தருவீர் என்று சொல்லி ஆண்டோட சம்மதி ஜெபித்தார். ஆனால் சாராள் ஜெபித்ததாக நான் வேதத்தில் வாசிக்க முடியவில்லை. சாராள் என்ன சொல்கிறான்? இங்கே 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது, எனக்கு பிள்ளை பெற உரியதான அந்த மருத்துவ ரீதியாக எந்த விதமான வாய்ப்பும் இல்லை, நான் குழந்தை பெற்றெடுக்க முடியாது என்று சொல்கிறாள். ஆனால் 15ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது ஆண்டவர் ஆபிரகாமை வெளியே அழைத்து கொண்டு வந்து வானத்தை அண்ணார்ந்து பார்க்க சொன்னார். நட்சத்திரங்களை என்ன கொடுமான என்ன அப்படின்னு சொன்னார். இவ்விதமாக உன்னுடைய சந்ததி பலத்திருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். ரெபேக்கா சொல்கிறா, சாராள் சொல்கிறா, இல்லை என்னால் குழந்தை பெற்றெடுக்க முடியாது, மருத்துவ ரீதியாக நான் குழந்தை பெறுவதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை. ஆகையினாலே நீர் இன்னொரு கல்யாணம் பண்ணும், மறுமணம் பண்ணுனா அவளாலே சந்ததிகள் பெருகும், அவளாலே ஒருவேளை வானத்து நட்சத்திரங்களைப் போல பிள்ளைகள் இங்கே பிறக்கக்கூடும் என்று சொல்லி அந்த சாராளே ஆபிரகாமுக்கு ஆகாரை கல்யாணம் பண்ணி வைக்கிறாள். ஆகார் மூலமாக ஒரு இஸ்மவேல் பிறந்தான். நான் தொடர்ந்து 21 அதிகாரத்தில் வாசிக்கும்போது பல பிரச்சனை ஆச்சு. ஆகாரையும் அவருடைய மகனையும் துரத்தி விட்டார்கள். ஆனால் ஈசாக்கு தகப்பனை போல மறுமணம் பண்ண விரும்பவில்லை. சாராளும் ரெபேக்காளும் ஈசாக்கும் ஆண்டோட சம்மதம் ஜெபித்தார்கள். ஆண்டவரை எங்கள் அப்பா மறுமணம் பண்ணி அது ஒரு பிரச்சனையாகி வீட்டை விட்டே அப்பா துரத்தி விட வேண்டியதான ஒரு சூழ்நிலை வந்தது. ஆகையினால நான் மறுமணம் பண்ண விரும்பலை, நீங்கள் எனக்கு குழந்தை பாக்கியம் தாருங்க, என்னுடைய மனைவியோட கற்பத்தை தொடுங்க, அவள் குழந்தை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணுங்க என்று சொல்லி அந்த ஈசாக்கு ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ண போது கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டார். அவள் கருத்தரிக்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார் என்று வேதத்தினூடாக வாசிக்கிறோம். நாம் அவள் ஒரு பிள்ளை இல்லை, 2 பிள்ளை பெற்றெடுக்கக்கூடியதான ஒரு பாக்கியசாலியாக மாற்றப்பட்டாள். வேதத்தில் இந்த ரெபேக்கா தான் முதலாக 2 பிள்ளைகளை பெற்றெடுத்தது. அதுக்கப்புறம் யூதாவுடைய மருமகள் 2 பிள்ளை பெற்றெடுத்தா, 2 பிள்ளை. ஆனால் முதலாக இந்த ரெபேக்காள் தான் ஆண்டவரிடத்தில் வேண்டி கொண்டதான அல்லது ஆண்டவரிடத்தில் கேட்டதான இந்த ரெபேக்காள் 2 பிள்ளை பெற்றெடுக்கும்படியாக ஆண்டவர் அனுக்கிரகம் செய்தார். அந்த பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதினது. அவள் கர்த்தரை விசாரிக்கும்படி போகிறாள். விசாரித்த போது கர்த்தர் சொல்கிறாரு, இந்த கற்பத்தில் 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள், நீ ஒரு பிள்ளைக்காக ஜெபித்தாய், உன 2 பிள்ளை இருக்குது, 2 பிள்ளைகள் இப்போதே வயிற்றில் சண்டை போட்டு இருக்கிறாங்க, 2 பேரும் உள்ளே மோதிட்டு இருக்கிறாங்க,
மூத்தவன் இளையவனை சேவிப்பான், மூத்தவனை பார்க்கலும் இளையவன் மேன்மை உள்ளவனாக இருப்பான் என்று சொல்லி அந்த பிள்ளைகளை பற்றிதான தீர்க்க தரிசனத்தை கூட ஆண்டவர் ரெபெக்காளுக்கு சொன்னார். பாருங்கள், கர்த்தரை விசாரிக்க போன அப்படின்னாலே கர்த்தர் பிள்ளைகளை பற்றிதான காரியங்களை முன்கூட்டியே சொன்னார். இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இவ்விதமான ஈசாக்கு ரெபெக்காளை போல உள்ளதான ஒரு சூழ்நிலை இருக்குமானால் நீங்கள் ஆண்டவரிடத்தில் விசாரிங்க, ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் எத்தனையோ பேரை பார்த்து விட்டீங்க, எத்தனையோ மருத்துவரை பார்த்து விட்டீங்க, யார் யார் எங்கெங்கே கை காட்டினார்களோ அங்கெல்லாம் போய் ஏமாற்றத்தோடு திரும்பி வந்திருக்கிறீங்க. எத்தனையோ நிந்தைகள் அவமானத்தின் நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. எத்தனையோ பேர் பரிகாசம் பண்ணுகிறார்கள், ஒரு பரிகாச சின்னமாக காணப்படுகிறீங்க. நீங்கள் வடித்த கண்ணீருக்கு ஒரு கணக்கு இல்லை. எவ்வளோ கண்ணீர் வடித்து பார்த்தீங்க, எத்தனையோ காசு பணங்களை செலவழித்து பார்த்தீங்க, எத்தனையோ மருத்துவர்களை பார்த்தீங்க, எவ்வளோ உங்களுடைய சரீரத்தை வருத்தி இருக்கிறீங்க. ஆனால் ஒன்று செய்து பாருங்கள், எவ்வளோ காரியங்களை செய்து விட்டீங்க தானே. ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தாருங்க அப்படி சொல்லி நீங்கள் ஜெபிப்பீர்களானா ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களுடைய வேண்டுதலை கேட்டு உங்கள் புத்திர சந்தானத்தை அருளுகிற தேவனாய் காணப்படுகிறார். உங்களுடைய ஜெபம் ஒரு நாளும் வீண் போகாது. உங்களுடைய ஜெபத்து நிச்சயமாகவே பதில் உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று நான் வேதத்தில் வாசிக்கிறோம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ எத்தனையோ மருத்துவர்களை பார்த்தீங்க, மருத்துவர் சொல்லுகிறார்கள் எந்த குறைபாடும் இல்லை, எல்லாமே சரியாக இருக்குது, உங்களுக்கு குழந்தை பாக்கியம் மாத்திரம் இல்லை அப்படி சொல்லி உங்களை தேற்றுகிறார்கள். உங்களுடைய சரீரத்தில் எந்த விதமான தடைகளும் இல்லை. ஆனால் நீங்கள் ஆண்டோட சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்கும்போது நிச்சயமாகவே குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் தர வல்லவராக இருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், பிள்ளைகள் கர்த்தரால் வர சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கிறதான பலன் என்பதாக நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் தான் நமக்கு புத்திர சந்தானத்தை தருவது, ஆண்டவர் தான் நம்ம பிள்ளை பாக்கியத்தை கொடுப்பது. எவ்வளவோ காசு பணங்கள் இருந்தாலும் ஒரு குழந்தை பாக்கியம் என்று சொல்வது ஒரு பெரிய செல்வமாய் காணப்படுகிறது. ஆண்டவர் கொடுக்கறதுன சுதந்திரமாக இருக்கிறது. அந்த சுதந்திரத்தை அவர் தான் கொடுக்கணும். அவரிடத்தில் போகும்போது அவர் நமக்கு அந்த சுதந்திரத்தை தர வல்லவராய் காணப்படுகிறார். மாத்திரமல்ல, ஒருவேளை நீங்கள் ஏதோ ஒரு குறைபாடுகளோடு கூட இருக்கிறீங்க, ஏதோ தேவையோடு இருக்கிறீங்க, இந்த தேவைக்கு எத்தனையோ மனிதர்களை பார்த்து விட்டீங்க, எத்தனையோ விதமான காரியங்களை செய்துட்டீங்க. ஆண்டோட சமூகத்தில் ஈசாக்கை போல ரெபெக்காளை போல இப்படியான எனக்கு எப்படியோ என்னுடைய எதிர்காலம் விதமாக இருக்குமோ, என்னுடைய இந்த தொழில் எப்படி போகுமோ, என்னுடைய பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது, என்ன செய்வது, எதிர்கொள்ள பலனில்லை என்று சொல்லக்கூடியதான பிரச்சனையோடு இருப்பீர்களானால் கூட ஆண்டோட சமூகம் ஜெபிங்க. ரெபெக்காள் இப்படியான எனக்கு எப்படி ஒன்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொள்ளுகிறதான அந்த பிரச்சனைக்கு ஆண்டோடது மாத்திரம்தான் விடுதலை உண்டு. எத்தனையோ மனிதர்களை பார்த்து விட்டீங்க, எத்தனையோ மனிதத்தில் போய் ஆலோசனை கேட்குறீங்க. ஆண்டவரை இயேசு தான் நம்முடைய ஆலோசனை கர்த்தர். அவருடைய நாம அதிசயமானவர். அவர் ஆலோசனை கர்த்தர் என்று நாம் வாசிக்கிறோம். அவர் நம்ம ஆலோசனை சொல்கிறதான தேவன். நாம் எந்த வழியில் நடக்க வேண்டும், எப்படி போக வேண்டும் என்று நமக்கு ஆலோசனை சொல்லுகிற தேவன். நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற அந்த தோல்வியில் எப்படி வெற்றியை கண்டடைய முடியும், அல்லது எதை செய்தால் நீங்கள் இந்த குறிப்பிட்டதான பிரச்சனை வெளியே வர முடியும் என்பது ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு நிச்சயமாக சொல்ல வல்லவர். அவரிடத்தில் உங்களுடைய தாழ்த்துவீர்களானா, அவருடைய சமூகத்தில் நீங்கள் வருவீர்களானா, உங்களுடைய வாழ்க்கையில் மகா பெரிய மேன்மையை வெற்றியை தர ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய ஜெபம் ஒரு நாளும் வீண் போகாது, உங்களுடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. நீங்கள் எத்தனை பேரை பார்த்துட்டீங்க, ஆண்டவரிடத்தில் வந்து பார்க்குறீங்களா, ஆண்டோட சமூகத்தை ஜெபிக்கிறீங்களா, ஆண்டவருடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே ஒரு வெற்றியை தருவார் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. நான் ஜெபிப்போமா? நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இயேசுப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்டதான அருமையான உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தாவே மனம் நொந்து போய் இருக்கிறதை காண்கிறீர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ ஜனங்களுக்கு முன்பதாக வெட்கம், தலைகுனிவு, அவமானம், கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம். துக்கத்தோடு காணப்படுகிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஆஸ்வதிப்பீராக. ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்கிறதான நம்முடைய பிள்ளைகள் குழந்தை பாக்கியம் எல்லாமே இருப்பார்களானா அவளை குழந்தை பாக்கியத்தை கொடுத்து நம்முடைய பிள்ளைகளை மகிழ பண்ண வேணும்னு ஜெபிக்கிறோப்பா. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம்,
கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கிற பலன்னு சொல்லப்படுகிறது. ஆண்டவரே, ஏசப்பா ஈசாக்கு தன்னோட தகப்பன் போன வழியில் போகாதபடி அவன் ஆண்டவருடைய சம்மதத்தில் ஜெபித்தார். ஜெபித்த போது ஆண்டவர் அவனுக்கு விண்ணப்பத்தை கேட்டீர். ஆண்டவரே, ஈசாக்க மாத்திரமல்ல ரெபேக்காளும் ஜெபிக்கிறவளாய் காணப்பட்டாளப்பா. 2 பேரும் இணைந்து ஜெபித்தபடினாலே அந்த ஜெபத்துக்கு பதில் வந்ததே. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் கூட நம்முடைய சமூகத்தில் ஜெபிப்பார்களாக. எத்தனையோ பேரிடத்துல போய் ஏமாற்றப்பட்டு வெட்கத்தோட துக்கத்தோட இனி என்ன செய்யணும்னு தெரியாமல் தடுமாறி கொண்டு இருக்கிறார்களப்பா. அவளுக்கு ஆண்டவருக்கு நீங்கள் ஒரு நன்மை செய்யணும்னு ஜெபிக்கிறப்பா. அவருடைய தொழிலில், அவருடைய வியாபாரத்தில், அவருடைய கத்தாவே ஏசப்பா மக்கு ஸ்தோத்திரிய வாழ்க்கை பயணத்தில் தோல்வியோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீ அற்புதம் செய்யணும்னு ஜெபிக்கிறோப்பா. ஏசப்பா மக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உம்முடைய ஆலோசனை கேட்டு உம்முடைய வழி நடந்து உம்முடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை தர வேணும்னு ஜெபிக்கிறோப்பா. ஏசப்பா உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து கடாட்சிக்க வேணும்னு ஜெபிக்கிறோம். திருக்கரங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசு மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.